ஜோடி கிரின்ஹாம், அலிசியா மாண்டானோ, செரீனா வில்லியம்ஸ். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி அவங்கெல்லாம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், காம்படிஷனில் வின் பண்ண பெண்கள். ஜோடியெல்லாம் 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. ஷி ஒன் த பேரா ஒலிம்பிக்ஸில் ஷி ஒன் த பிரான்ஸ் அண்ட் கோல்டு. செரீனா வில்லியம்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு பேபியோட ஆஸ்திரேலியன் ஓப்பன் வின் பண்ணாங்க. அலிசியா 8 months ப்ரெக்னென்ட். ஷி ஒன் த 800 meters athletics. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்தில் சாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மியூசிக் டைரக்டர் 2 குழந்தைகளுடைய தாயை எப்படி உங்களால் தள்ள முடிஞ்சது சார்? சப்போர்ட் பண்ணணும்னா சாண்ட்ராவை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 2 குழந்தைகளுடைய தாயை கேவலப்படுத்தாதீங்க. 2 குழந்தையுடைய அம்மான்றதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம், ஒரு கெத்தான விஷயம். இந்த மாதிரி 2 குழந்தையுடைய தாய் அப்படின்ற போர்வையில் இந்த அம்மா விளையாட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஷி ட்ரை டு டூ த சேம் திங் வித் கனி வச்சு செஞ்சாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்க சொன்னாங்க. அப்பையும் விஜய் சேதுபதி ஸ்ட்ராங்காக இதில் எம்பசைஸ் பண்ணலை. நீங்கள் அப்போவே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அம்மா இன்னைக்கு இந்த ஆக்டிங்கை நிறுத்தியிருக்கோம். இந்த போர்வையில், இந்த உமன் கார்டில், இந்த மதர் கார்டில் ஷி இஸ் ட்ரைங் டு வின் அ கேம் விச் இஸ் அ கேம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி. உங்களால் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக முடியலைன்னா நீங்கள் கேமை விட்டு வெளில வரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி உமன் கார்டு, மதர் கார்டு, பாவம் கார்டெல்லாம் ப்ளே பண்ணி நீங்கள் 2 பிளேயர்ஸை வெளிலேருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. விக்ரமால் அந்த கார் டாஸ்கில் முடியலை, அவருடைய ஹெவி வெயிட்னால முடியலை அப்படின்றதுனால அவர் காரை விட்டு இறங்கினார். உங்களுக்கு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஃபிட்ஸ் வரும், நீங்கள் பண்ணது உண்மையினே வச்சுக்கிறோம், உங்களுக்கு ஃபிட்ஸ் வரும், உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஏன் மேடம் காரை விட்டு இறங்கலை? அவங்க உங்கள் மைண்ட் கேம் விளையாட தான் செய்வாங்க. தட் இஸ் ஹவு த கேம் இஸ். தே ஹாவ் டு பிளே. அவங்க விளாண்டு உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை இறக்க ட்ரை பண்ணாங்க. நீங்கள் இறங்கலை, கூட பேசுனீங்க. ஃபிசிக்கலாக அவங்க ப்ரெஷரை யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் ஆல் தி அதர் டாஸ்கில் ஃபிசிக்கலாக அலோவ் பண்ணாங்க. பிக் பாஸ் அலோவ் பண்ணதுனால தான் அந்த கேம் ஃபுல்லாக கண்டினியூவாக அடுத்த நாள் வரைக்கும் போச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி விமன் கார்டு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரீங்களே நிறைய பேர், நிறைய இந்த யூடியூபர்ஸ், நீங்கள்லாம் பெய்டு பிஆர்ஸ். ஐ டோன்ட் நோ, நான் கிடையாது, எனக்கு பார்வையும் தெரியாது, சாண்ட்ராவையும் தெரியாது, உண்மை நியாயத்தை பேசுகிறோம். சரியா? விமன் கார்டு ப்ளே பண்ணி தயவு செஞ்சு ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கேமாக பாருங்கள். பிக் பாஸ் அப்படின்றது இஃப் இட் கோஸ் இன் திஸ் ஆங்கிள், இந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது பிக் பாஸுக்கு அசிங்கம், கேவலம். ஷீ ஷுட் நாட் வின், ஷீ ஷுட் நாட் ஈவன் கெட் த மணி. அவங்கள ஒன்றுமே இல்லாமல் அனுப்புங்க. நோ விமன் கார்டு.